ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட் சைட் காளான். எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, காளானுக்கு வந்து காளான் இல்லைனா முட்டைக்கோஸ் எதுவுமே சேர்த்து பண்ணுவாங்க, இல்லைனா கோஸ் மட்டுமே சேர்த்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காளான் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காளான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிவிட்டு 1½ டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு சில்லி பவுடர், உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போண்டா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே கோஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுலேயே தண்ணி விடும், பார்த்து வந்துட்டு தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாகவும் செஞ்சுக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஆத்தென்டிக்காக உங்களுக்கு ரோட் சைட் காளான் மாதிரி இருக்கும். நான் வந்து சாஸ் ஊற்றி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது வந்து சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு வந்து இந்த சால்னாக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காளானுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையுமே போட்டு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கணும். என்னென்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து ஒரு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாஸ் ஊற்றிக்கணும். சாஸ் ஊற்றுற இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். சாஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வந்து இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த ரோட் சைட் காளான் வேணும்னா நீங்கள் தக்காளி அரைச்சே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாஸ் ஊற்றி அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி அதுவுமே கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்னா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காளானையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான வந்துட்டு ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடும். இது எப்படி சர்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நம்ம காளான் மசாலா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே கார்ன் சிப்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, அப்புறம் மாங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டக்கராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இனிப்பு புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்கணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ண. நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.